அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முஹம்மது. இந்த வீடியோல ஹஜ் எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்த சுருக்கமா நம்ம பார்க்கலாம். இந்தியாவில இருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் அதிகமான மக்கள் ஹஜ் தமத்து என்று சொல்லக்கூடிய முறையில தான் ஹஜ் செய்வாங்க. அதை எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவில இருந்து செல்லும் போது ஹாஜிகள் இஹ்ராம் அணிஞ்சுக்கிட்டு உம்ராவுக்காக வேண்டி நியத்தை வச்சுக்கிட்டு காபத்துல்லாவை போய் சென்றடைவாங்க. காபத்துல்லாவுக்கு போனதுக்கு பின்னாடி ஹாஜிகள் 7 முறை தவாப் செஞ்சுட்டு 7 முறை சஹி செஞ்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு இஹ்ராம கலைச்சிருவாங்க. அதுக்கு பின்னாடி துல்ஹஜ் பிறை 8ஆம் தேதி வரைக்கும் ஹாஜிகள் காத்திருப்பாங்க. பிறை 8 வந்ததற்கு பின்னாடி ஹஜ்ஜிற்காக வேண்டிய இஹ்ராம் அணிஞ்சுக்கிட்டு ஹஜ்ஜிற்காக நியத்தை வச்சுக்கிட்டு மினாவை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடருவாங்க. மினாவுக்கு போனதுக்கு பின்னாடி பரலான தொழுகைகளை தொழுதுகிட்டு இஸ்திக்ஃபார் செஞ்சுக்கிட்டு அமல்கள் செஞ்சுக்கிட்டு மறுநாள் வரக்கூடிய அரபாவுக்காக தயாராகிக்கிட்டு இருப்பாங்க. அரபாவுடைய நாள் மிகவும் முக்கியமான நாளாக இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஹஜ் என்றால் அரபா, அரபா என்றால் ஹஜ். எவ்வளவு காசு பணம் செலவு செஞ்சு நம்ம ஹஜ்ஜுக்கு போயிருந்தாலும் அரபாவுடைய மைதானத்துக்கு ஒருத்தர் போகல அப்படின்னு சொன்னா அவருடைய ஹஜ் பரிபூர்ணமா ஆகாது. அதனால ஹாஜிகள் பிறை 9 அன்னைக்கு மினாவுல ஃபஜ்ர தொழுது முடிச்சுட்டு அரபாவுடைய மைதானத்தை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. அரபாவுடைய மைதானத்துக்கு போனதுக்கு பின்னாடி அங்கேயே ஹாஜிகள் லொஹரையும் அசரையும் கசராக 2 ரக்காத்துகளாக தொழுது முடிச்சுட்டு சூரியன் மறையும் வரை அங்கேயே காத்திருந்து அல்லாஹ்வின் இடத்துல பிரார்த்தனை செய்வாங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி முஸ்தலிஃபாவை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. முஸ்தலிஃபாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு பின்னாடி அங்கேயே மகரிபையும் இஷாவையும் தொழுது முடிச்சுட்டு ஹாஜிகள் எல்லோரும் சரிசமமானவர்களாக ஏற்றத்தாழ்வு அற்றவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளை இணங்க அங்க மண் தரையில ஹாஜிகள் எல்லோரும் படுத்து உறங்குவாங்க. அங்கேயே ஹாஜிகள் ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக கற்களை எடுத்து வச்சுப்பாங்க. மறுநாள் பிறை 10 ஈதுல் அதாவுடைய நாளாக இருக்குது. அந்த நாள்ல ஹாஜிகள் ஜமரத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய பெரிய ஜமராத், காபத்துல்லாவுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜமராத்துக்கு ஹாஜிகள் கற்களை எறிவதற்காக செல்வாங்க. கற்களை எரிந்து முடித்ததற்கு பின்னாடி குர்பானி கொடுத்துட்டு மொட்டை அடிச்சுட்டு இஹ்ராம கலைச்சிருவாங்க. இஹ்ராம கழிச்சிட்டு ஹாஜிகள் காபத்துல்லாவை நோக்கி செல்வாங்க. எதுக்காக வேண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா தவாஃபுல் இஃபாதா இல்லைன்னா தவாஃபுல் ஜியாரா சொல்லுவாங்க. இந்த தவாஃபை நிறைவேற்றிவிட்டு ஹாஜிகள் மினாவுக்கு திரும்பிடுவாங்க. பிறை 11 ஹாஜிகள் மறுபடியும் மினாவில இருந்து ஜமராத்துக்கு போய் 3 ஜமராத்துகளுக்கும் கற்களை எறிவார்கள். எரிஞ்சு முடிச்சுட்டு மினாவுக்கு வந்துருவாங்க. பிறை 12 ஹாஜிகள் மறுபடியும் ஜமராத்துக்கு சென்று 3 ஜமராத்துகளுக்கும் கற்களை எறிவார்கள். பிறை 13 ஜமராத்துக்கு சென்று 3 ஜமராத்துகளுக்கும் கற்களை எறிந்துவிட்டு ஹாஜிகள் அசருக்கு பின்னாடி ஓட்டலுக்கு திரும்பிடுவாங்க. அதுக்கு பின்னாடி ஊருக்கு கிளம்புறாங்க, அப்படி இல்லைன்னா மதினாவுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா ஹாஜிகள் கடைசியாக தவாஃபுல் விதா என்று சொல்லக்கூடிய ஃபேரவல் தவாஃப், கடைசி தவாஃபை செஞ்சு முடிச்சிருவாங்க. இதை முடிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜினுடைய செய்முறைகள் முடிஞ்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த வருடம் செல்லக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்து கொள்வானாக. அதே போல பார்க்கக்கூடிய உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் சொல்லக்கூடிய எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்கி தருவானாக. அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அதே போல உங்களுக்கும் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தால் நம்முடைய முஹம்மது ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்க. லட்சக்கணக்கான நன்மைகளை சேர்த்துக்கங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.